வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவம்சம் நிகழ்ச்சியில சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா, திஷா பத்தானி, பாபி தியோல் இவங்கெல்லாம் நடிச்சு வெளியே வந்திருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா கங்குவா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பி. இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா படம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னு ஒரு போர்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தீவு இருக்குது. 5-6 தீவுல வாழ்ற மக்கள்ல ஒரு தீவுல வாழ்றவங்க தான் சூர்யாவும் அவங்களுடைய கேங்கும் வாழ்றாங்க. சோ வந்து வெள்ளக்காரங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா ஒரு தீவை ஃபுல்லா காலி பண்ணணும். அங்கதான் நாங்க வந்து போருக்குள்ள சில இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இதெல்லாம் தயாரிக்கணும். அந்த இடம் எங்களுக்கு வேணும். அந்த மக்களை பூரா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபல் மக்களை பூரா காலி பண்ணணும்னா அவங்களால முடியாது இல்லையா? சோ என்ன செய்யறாங்க, அடுத்த தீவுல வாழ்றாங்களே அந்த மக்களுக்கே தங்க பொற்காசுகளை கொடுத்து காலி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல தேவாரா மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாபி தியோல் இல்லை. ஸோ இவங்க அவங்களை காலி பண்ண வைக்க போற போராட்டம். இதுக்கடையில வந்து ஒரு சின்ன பையன், அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னா சின்ன பையன். அந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன், இது ஒரு பக்கம் இருக்க. கட் பண்றாங்க 2024 இருக்காங்க. இங்க பார்த்தா ஜாலியா சுத்திக்கிட்டு பணத்துக்காண்டி எதை வேணாலும் செய்யற மாதிரி ஒரு கேங்கு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூர்யா. இன்னொரு கேங்கு அவங்க லீடர் யாரு, திஷா பத்தானி. 2 பேருக்குமே என்ன செய்யறாங்க, போலீஸ் அவங்களால முடியாத காரியத்தை அவங்க கிட்ட காசை கொடுத்து பண்ண சொல்றாங்க. அவனை பிடிக்கிறது சரி, இவங்களால பிடிக்க முடியல, அவனை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கிரிமினலாம் பிடிச்சி வரதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பெயிட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கேங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன பையன் வந்துடும். அங்கேயும் அந்த சூர்யாவுக்கும் 2 பேருக்குள்ள கனெக்ஷன் என்ன, அதே மாதிரியே ட்ரைபல்ல வாழ்ற அந்த சூர்யாவுக்கும் அவங்களோட கனெக்ஷன் ரெண்டையும் கொண்டாந்து ஒரு எண்டிங்ல முடிக்கிறாங்க. இதுதான் படத்தோடைய கதை. கதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா நம்ம பயங்கரமா பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஸ்கிரீன் பிளேல அங்கங்க லேக்கா இருந்தாலுமே படம் நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. எதுவுமே பிரச்சனை இல்லை. படம் வந்து அருமையா போயிருக்கு. நம்ம கொடுத்த 200 ரூபாய்க்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒருத்தர் வச்சு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான வில்லன் தான் நம்ம சொல்ல முடியும். கங்குவாக்கு பொருத்தமான வில்லனா அமைச்சது வந்து காஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அமைஞ்சிச்சு. அதுல பாபி தியோல் போட்டது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது முடிஞ்சிச்சு. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொன்னோம்னா, பாசிட்டிவ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது 3D விஎஃப்எக்ஸ்ங்க. என்ன மாதிரி இருக்குது இது வந்து மார்வல் ஸ்டுடியோ படமா இல்ல நம்ம ஸ்டுடியோ கிரவுண்ட் படமா, அந்த அளவுக்கு இருக்குது. பக்கா பெர்ஃபெக்ஷன். நீங்களாம் இருந்தீங்கன்னா ஒரு கல்லு வந்து கண்ணுல அடிச்சு போகுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப தத்ரூபா பண்ணிருக்காங்க. எத்தனையோ ஹிந்தி படத்துலயும் சரி, எத்தனையோ தெலுங்கு படத்துலயும் சரி 3D பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3D வந்து இந்தியாவிலே அமைஞ்சதுன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ஷனா பண்ணியிருக்காங்க. இவங்க என்னன்னா இதுக்கு வந்து பயங்கரமா உழைச்சிருக்கான்னு சொல்லணும், பயங்கரமா செலவு பண்ணிருக்கான்னு சொல்லணும். எவனும் நம்மளை ஓட்டக்கூடாது, எவனும் கழுவி ஊத்தக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்திருக்காப்புல ஞானவேல் ராஜா. அவ்வளவு அருமையா பண்ணி சூப்பரா நல்ல செலவு பண்ணி ஒரு அருமையான தமிழ் படத்தை கொடுத்துருக்காப்புல. இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமைங்கிற சொல்ற அளவுக்கு இருக்கும். இந்த படம் குழந்தைகளோட சேர்ந்து தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஃபைட்ஸுங்க. சான்ஸே இல்லை. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் போல படத்தோட ஃபைட்டு அருமையா பண்ணியிருக்காங்க. சூர்யா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாரோ அதை விட்டு அதிகமாகவே 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணதுன்னா சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஃபைட்ஸ்லாம் அந்த ட்ரைபல் அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, கத்தி கோடாலி, அதெல்லாம் அவ்வளவு பயங்கரமா பண்ணி அதுல வந்து அந்த ஃபைட் அவங்களாம் அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்க அதை வந்து ரொம்ப தத்ரூபம் பண்ணி சூப்பரா பண்ணி முடிச்சிருக்காரு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்ட் ஒர்க். ஏங்க அது ஒரிஜினலாவே ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல இருக்கிற ஃபீலிங் அப்படியே கொண்டு போயிறாங்க. அந்த கடலும் அந்த கடல் சார்ந்த இடங்களும் அந்த கப்பலும் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம செட்டும் இருக்கு. அசத்தி விட்டாங்க படத்தை. இந்த மாதிரி ஒரு பொருட்செலவுல இவங்க எடுக்கிறது எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை பாராட்டணும். அதுவும் சிறுத்தை சிவா மாதிரி ஒரு கமர்ஷியான மசாலா டைரக்டர் வந்து இப்படி வந்து பண்ண வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திஷா பத்தானி என்ன ஹீரோயின் மெட்டீரியலுங்க, பார்த்துட்டே இருக்கலாம். லட்டு மாதிரி இருக்காங்க. அவங்களோட போர்ஷன் தான் ரொம்ப கம்மியா போச்சு. அதை தவிர சூப்பரா முடிச்சிருக்காங்க அவங்களோடது. ஓகே, அடுத்த பாசிட்டிவ் என்ன கேட்டாங்க, வழக்கம் போல கேமியோ கார்த்திகை செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. இது ரிவீல் பண்றேன். செகண்ட் பார்ட்டு கண்டிப்பா எடுப்பாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு ஒரு போர்ஷனை வந்து கார்த்திகை வச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது வந்து படத்தோட பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டா கத்திக்கிட்டே இருக்காங்க. மியூசிக் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாலும் அந்த ட்ரைபல்ல கத்துவாங்க இல்லையா, ஒரு வார்த்தையை சொல்லும் போது கூட இந்த நரம்பெல்லாம் பொட்டச்சுக்கிட்டு அங்க வா அப்படி கத்துறது, போடா அப்படி கத்துறது, இந்த மாதிரி கத்தி கத்தி தேட்டர் ஃபுல்லா சும்மாவே சூர்யா படத்துல நார்மலான படத்திலேயே கத்திக்கிட்டு தான் பேசுவாப்புல, நரம்பு புடைக்கதான் பேசுவாப்புல, ஏழா மாதிரி உள்ள பசங்க துள்ளிக்கிட்டே இருப்பாப்புல. இதுல வேற அவங்களுக்கு நல்லா தீனி போடுற மாதிரி அமைஞ்சிச்சு. சூப்பரா வந்து பண்ணுனா கூட இந்த கத்திக்கிட்டே இருக்குது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. கொஞ்சம் சவுண்டை குறையிடா, சவுண்டை ஒரு சாதாரண டைலாக் கூட, ஒரு எமோஷனலா கனெக்ட் பண்ற டைலாக் கூட தெரிக்க அப்படிதான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தத்துல இந்த படம் என்னன்னு கேட்டா 200 ரூபாய்க்கு வாட்சபிள் மூவி தான்.
அடுத்து என்னன்னு பார்த்தா தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் வந்து பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும். அது தவிர வந்து பாத்தீங்கன்னா சூர்யா லைஃப்லயும் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு படம் தான் நம்ம சொல்ல முடியும். படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 8.4 கொடுப்பேன். படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.